கூட்டணி வந்து வலுவா இருக்கு, அங்க பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது என்ன தவறு இருக்கு? அவங்களுடைய திமுக கூட்டணி வந்து எங்களுடைய கூட்டணியை கண்டு பயப்படுகிறார்கள். ஏங்க நாங்கள்லாம் அமைதியாக இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், அவங்க தலைவரெல்லாம் சொன்னாங்க, இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை, இந்த கூட்டணி இல்லை, இந்த கூட்டணி வந்து இந்த தேசத்திற்கு எதிரான கூட்டணியாக மாறி போயிடும், நாங்கள் பாஜக கூட எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னோம். அப்போது அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி அவங்க தலைவர்கள்லாம் சொன்னாங்க, குற்றம் சாட்டப்பட்டவர், நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், சிறைக்கு சென்று வந்தவர்னு சொன்னாங்க. கொதிச்சு எழுந்தாங்க. அது ஏன் தனிஞ்சு போச்சுன்னு தெரியல. அன்னைக்கு கொதிச்சு எழுந்தவங்க அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி குறைகளோ குற்றங்களோ சொன்னால் வெகுண்டு எழுவன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்கே போச்சு அந்த வீரம், அந்த ரோஷம்லாம்? இன்னைக்கு எதுக்காக வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க? என்ன தேவை இருக்குது? திராவிட இயக்கத்தின் பிதாமகன் சொல்கிற தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி படம் போட்டு காட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பேரறிஞர் அண்ணாவை பற்றி ரொம்ப மோசமாக ஒரு படம் போட்டு காட்டுறாங்க. முருகன் மாநாட்டில் மேனாள் அமைச்சர் தலைவர்லாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. இந்த ரோஷம்லாம் எங்கே போச்சு? அப்போ எதற்காக கூட்டணி என்றதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. அதை எப்படி அகற்ற முடியும்? அவங்களால அவ்வளோ ஈஸியாக அகற்ற இல்லை. திமுக பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்னுட்டு கையொப்பமிட சொன்னாங்க. நாங்கள் கூட்டணிக்கு வரோம் பாஜக கூட, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த மாட்டேன்னு சொல்லுங்கள், பாபர் மசூதியை இடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சிவில் கோடை வந்து டச் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள், காஷ்மீர் பிரச்சனையில் வந்து மாற்றம் இருக்காதுன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே காஷ்மீர் பிரச்சனை நாடு சுதந்திரம் அடையும் பொழுது என்ன அவர்களுக்கு ஸ்டேட்டஸ்கோ இருந்ததோ அதை தொடமாட்டோம், மாற்ற மாட்டோன்னு சொல்லுங்க. இவ்வளோ கண்டிஷன் ராமர் கோயிலிருந்து எல்லாத்தையும் எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டாங்களே. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, நீட்டை வர வச்சுட்டாங்க, ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாங்க. அப்போ அம்மையார் ஜெயலலிதா இதெல்லாம் வேண்டாம் தானே சொன்னாங்க. அதை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா மோடி கிட்டன்னு கேளுங்க பெஸ்ட். அவரை நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமு திமுகவும் பாஜகவும் போட்டது மாதிரி நீங்க போடுங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு அந்த ஆளுமையும் தைரியம் இருக்கான்னு நீங்க கேளுங்க. கருத்து வேறுபாடு தொகுதியில கருத்து வேறுபாடு இருந்தா காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்றாரு. அதுக்கு இல்லைங்க, ஏற்கனவே நான் என்ன சொல்றேன், நான் சொல்லல, அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நீட்டை நான் இருக்க வரை கொண்டு வர மாட்டேன், யூனிஃபார்ம் சிலபஸ் நாடு முழுவதும் இருந்தா நல்லதுதான். அவங்க இதுக்காக குரல் கொடுப்பாங்களா? ஏங்க 2350 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு கூட மறுக்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க, வேற மாநிலத்துக்கு மாத்துறாங்க. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்கலையே. அவர் தமிழ்நாட்டுக்காக அரசியல் பண்றாரா, உத்தரப்பிரதேசுக்காக அரசியல் பண்றாரா? அவர் கேட்டிருக்கணும்ல. அடுத்த தலைமுறையை உருவாக்குவது பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்வித்துறைக்கு எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான உரிமை தொகை, அது ரைட் மணி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்கணும்ல. ஏன் கேட்கல? எத்தனை முறை மீட் பண்ணி இருப்பாரு மோடியை? இவங்க வந்து திமுகவும் பாஜகவும் அலைன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி 1999 நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் கேட்டாங்க அவங்க. முன்னாடி இதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னாங்க. அதே மாதிரி இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பேர் தான் அமித்ஷா பக்கத்தில் போய் உட்காந்துருக்கணும். இந்த ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் மீது பாஜகவை சார்ந்த சிபி சக்கரவர்த்தி என்பவர் 19/7/25 ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார். இதுவரை எஃப்ஐஆர் போடலன்னு சொல்கிறாங்க. காவல்துறை உடனே தலையிட்டு யார் அந்த பழங்குடி மக்கள் மீது ஏற்காட்டில் தாக்குதல் நடத்தினாங்க, சிபி சக்கரவர்த்தி என்ற பாஜக நபர் யார், ஏன் இதுவரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்பதை தமிழக அரசு கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறது.